ஹலோ, குட் மார்னிங். சந்திரபாகா. மகாராஷ்டிராவில் ஓடும் பீமா நதி பண்டரிபுரத்தில் சந்திரப்பிறையை போல் வளைந்து செல்வதால் சந்திரபாகா என்று அழைக்கப்படுகிறது. சந்திரபாகா என்றால் பிறை சந்திரன் என்று பெயர். கணக்கில்லாத சாதுக்கள் அவதாரம் பண்ணி வாழ்ந்து பஜனை செய்து அதனால் ஏற்பட்ட திவ்யமான தெய்வீகமான அதிர்வலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் பண்டரிபுரம். தினமும் 24 மணி நேரமும் பகவான் நாம சங்கீர்த்தனம் ஒலித்து கொண்டிருக்கும் க்ஷேத்திரம் இது. இதை நாம பஜார் என்பார்கள். அப்படியென்றால் நாமத்தை கொடுத்து நாமத்தை வாங்குவது. ராமகிருஷ்ண ஹரி என்றால் வாசுதேவ ஹரி என்பார்கள். விலை மதிப்பில்லாத நாமத்தால் நமக்கு அனைத்தும் கிடைக்கும். பாண்டுரங்கனுக்கு நெற்றியில் இடும் திலகம் வேறு எந்த சுவாமிக்கும் காண முடியாது. பரிபூரணமான பரபிரம்ம வஸ்து எதுவோ அந்த ஆதியந்தம் இல்லாத வஸ்து கருணையினால் இறங்கி வருகிறது என்பது போல் ஒரு வட்டம் அதிலிருந்து இறங்கி நாசி வரை வரும். ஜெய ஜெய விட்டல்ல பாண்டுரங்க விட்டல்ல என்ற கோஷம் எங்கும் கேட்கும். விட் என்றால் செங்கல். இதன் மேல் ஸ்ரீ கிருஷ்ணனே விட்டலனாக நிற்கிறான். இங்கு சங்கு சக்கரத்தை 2 கையில் வைத்து கொண்டு இடுப்பில் 2 கையையும் வைத்து நிற்கும் தோற்றம் நாம் அவனை ஆற தழுவுவதற்கு ஏற்றாற்போல் தோழமையுடன் நிற்கிறான். சோக்காமேலர் சகா பாண்டுரங்கா சகா பாண்டுரங்கா என்கிறார். நம் வீட்டு பிள்ளை போல் வெகு அந்யோன்யமாய் எழுந்தருளிருக்கிறான் கண்ணன். அபங்கு பாடும் பொழுது வந்து ஜல் ஜல்னு குதித்து ஆடுவதற்கென்றே இடுப்பில் கையை வைத்து கொண்டு காத்து நிற்கும் விட்டலன் இவனிடம் பயமே வேண்டாம் என்கிறார். ஸ்ரீ ருக்குமணி ஸ்ரீ ரகுமாயியாக காட்சியளிக்கிறாள். விட்டல ரகுமாய் விட்டோபர குமாய் விட்டல ரகுமாய் விட்டோபர குமாய். பரம்பொருள் என்ன என்றால் பாண்டுரங்கன்தான். பகவான் சிரசில் சிவபெருமான் இருக்கிறார். அவரே சிவபெருமான், அவரே விஷ்ணு, அவரே பரமேஸ்வரன். இவர் இருக்கக்கூடிய இடம் மகா யோக பீடம். நரஹரி என்னும் ஒரு பொற்கொல்லர் கோல்ஸ்மித் பண்டரிபுரத்தில் இருந்தான். அவன் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டான். அவனுக்கு ஒரு முறை விட்டலனுக்கு அரைஞான் செய்வதற்கு ஆர்டர் வந்தது. அளவும் கொடுக்கப்பட்டது. முதல் முறை செய்த பொழுது பெரியதாகவும் மறுமுறை சிறியதாகவும் இருந்தது. அவனையே வந்து அளவு எடுக்க சொன்னார்கள். விட்டலனை பார்க்க மாட்டேன் என்று கண்ணை கட்டி கொண்டு போனான் அளவு எடுப்பதற்கு. தொட்ட பொழுது சிவபெருமானின் அடையாளம் எல்லாம், அதாவது ஜடாமுடி, திரிசூலம், உடுக்கை எல்லாம் உணர முடிகிறது. கண் துணியை அவிழ்த்து பார்த்தால் வைஜயந்தி, துளசி மாலை, பீதாம்பரம், இடுப்பில் கை என்று தெரிகிறது. மறுபடியும் கண்ணை கட்டிக்கொண்டால் அதே நிலைமை. சிவனும் ஹரியும் ஒன்று என்று உணர்ந்தான். இது பாண்டுரங்கனின் திருவிளையாடலில் ஒன்றாகும். மகா சிவராத்திரி கொண்டாடப்படும் ஒரே பெருமாள் கோவில் பாண்டுரங்கன் கோவில். இவர் சிவபெருமானாக இருந்து அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்கிறார். விஷ்ணுவாக இருந்து ராத்திரி கண் முழிக்கிறார். அன்று விட்டலனுக்கு சயன ஆரத்தி கிடையாது. சிரசில் அபிஷேகம் பண்ணும் பொழுது ஹர ஹர மகாதேவ் என்று வில்வலையை வைப்பார்கள். பேதமில்லாத ஸ்ரீ பாண்டுரங்க கிருஷ்ண உபாசனை, சிவனோட மகிமையோட ஆதி குருவாக சிவனை ஏற்றுக்கொண்ட சிவ துவேஷம் இல்லாத வைஷ்ணவ சம்பிரதாயம். ஆடி மாத ஏகாதசியும் கார்த்திகை மாத ஏகாதசியும் ரொம்ப விசேஷம். எல்லா ஏகாதசியும் விசேஷம். சர்வசயன ஏகாதசி என்கிற ஆஷாட ஏகாதசி, உத்தான ஏகாதசி என்கிற கார்த்திகை மாத ஏகாதசி அதி விசேஷமானது. சயன ஏகாதசி என்பது பகவான் திருப்பார்கடலில் பள்ளி கொள்கிற தினம்.
பையத்துயின்ற பரமனடி பாடி என்பது போல் வார்க்கரியாக எல்லோரும் சென்று விட்டலா நன்கு தூங்கு என்று சொல்லிவிட்டு வருவார்கள். உத்தான ஏகாதசி அன்று பகவான் எழுந்து கொள்கிறான் என்பது மராத்தியர்களின் நம்பிக்கை. ஒரு ராஜா விஜயநகரத்திற்கு, இன்றைய ஹம்பி, அழைத்து சென்ற விட்டலனை சந்த் பானுதாசர் தன் பக்தியினால் மீண்டும் பண்டரிபுரம் அழைத்து வந்தது ஒரு பிரபோதனி ஏகாதசி, அதாவது உத்தான ஏகாதசி. வார்க்கரி என்றால் புனித நடைப்பயணம். ஒவ்வொரு ஆண்டும் மகாராஷ்டிராவின் எல்லா இடங்களிலிருந்தும் 250 கிலோமீட்டர் வரை நடந்து பண்டரிபுரம் வந்து சேருவார்கள். மாவுலி சந்த் ஞானேஸ்வர் என்பவர் ஆரம்பித்து வைத்தது பெரிய சைன்யமாக சிங்க மராட்டியர்கள் என்று பாரதி சொல்வதைப் போல் கம்பீர நடை நடந்து வருவார்கள். உயர்வு தாழ்வு சாமானியர்கள் என்ற எந்த ஒரு பாகுபாடும் இன்றி விட்டலனை தரிசிப்பது என்ற ஒரே எண்ணத்துடன் ஜெய் ஜெய் ராமகிருஷ்ண ஹரி என்ற கோஷத்துடன் செல்லுவார்கள். It is a journey of devotion, faith and surrender to Lord விட்டலன். சந்த் ஞானேஸ்வர், சந்த் துக்காராம் போன்றவர்களின் பாதுகைகள் ஏந்திய பல்லாக்குடன் செல்வார்கள். நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே நடப்பார்கள். விட்டல 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 விட்டலா. நாமும் மனதால் பண்டரிபுரத்திற்கு யாத்திரை செய்வோம். Thank you. Have a good day.